மோட்டோல இருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற மோட்டோ G24 பவர் அப்படின்ற இந்த ஃபோனுடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ இல்லை அல்ட்ரா ஃபாஸ்ட் ரிவ்யூ எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ 10,000 விட கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன். பட் அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங்லேருந்து போனோம் அப்படின்னா இதுதான் மோட்டோ G24 பவர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு எப்பயும் போல மோட்டோ ஃபோன் கேஸ்குள்ளே வச்ச மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட சில பேப்பர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கூட அதோட கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக இந்த ஃபோனை கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட பேக் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பாலிஷ்டாக இல்லை. ஸோ இது மேட் ஃபினிஷாக இருக்கிறதுனால இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஒட்டாது. ஸோ எப்பவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். தென் முன்னாடி திருப்பணும் அப்படின்னா இங்கே நமக்கு 6.6 இன்ச் கொண்ட ஒரு HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இது ஒரு 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேவும் கூட. ஸோ 10,000 உள்ள பட்ஜெட் 90 ஹெர்ட்ஸ்ன்றது நல்ல விஷயம். பட் ஃபுல் HD இல்லைன்றதை நம்ம ஒரு குறையா சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. நான் மற்ற விஷயம் சொல்லிட்டு கடைசி அதை பற்றி பேசுவோம். ஓகேவா? தென் ஃப்ரண்டில் டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது 16 MP செல்ஃபி கேமரா. ஓகேவா? தென் மற்றபடி ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 197 கிராம்ஸ் இருக்குது. இது லைட் வெயிட்னு சொல்ல முடியாது. பட் கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரைட்டா? முக்கியமாக இந்த ஃபோனோட டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ் சொல்கிற ஃபோன்ஸில் கூட வரதில்லை. குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த ரேஞ்சில் உள்ள ஃபோன்ஸுக்கு எப்போ காணாமல் போகுதுன்னு தெரியல. பட் ஓகே, இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் டால்பி அட்மாஸ் அப்படின்ற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் இந்த ஃபோனில் வந்து ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டூயல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ 10,000 கம்மியாக உள்ள ஃபோனில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேர். அதை மோட்டோ கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா மோட்டோன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க இப்போ சமீபமாக ரிலீஸ் பண்ணுற ஃபோன்ஸில் வந்து நல்லா ஸ்பெக்கோட ரிலீஸ் பண்ணுறாங்க. அது போக ப்ரைஸிங்குமே அதுக்கு ஆப்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 10,000 உள்ள பட்ஜெட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட்மே நல்லா தான் இருக்குது. தென் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அதை வந்து சைடில் பவர் பட்டனில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுலேயும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி வராது. தென் இதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி இருக்குது மக்களே. 6000 mAh. ஸோ 10,000 பட்ஜெட் உள்ள ஃபோனில் 6000 mAh அப்படின்றது வேறு லெவல் மேட்ரு. அதுவும் இல்லாமல் இது ஒரு HD டிஸ்பிளே அப்படின்றதுனாலேயே இந்த பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே பேட்டரி லைஃப் இங்கே தாறுமாறாக இருக்குது. தென் கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரியாக 50 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 2 MP ஒரு மேக்ரோ விஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 MP கேமரா கூட நீங்கள் தூக்கி இருக்கலாம். தூக்கிட்டு இன்னொரு 1000 ரூபா குறைச்சி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே இதை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனை உங்களால் 10,000 கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனுடைய கேமரா அவுட்புட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது கலர்ஸ் எல்லாமே நல்லா பாப்புலராக தெரியுது. இமேஜஸ் நல்லாவே கிளியராக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சென்சார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. செல்ஃபியுமே கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓவராலாக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்படியே வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் 1080p 30 fps தான் வீடியோ எடுக்க முடியும். பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. 10,000 தான் இருக்குது. தென் ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா இதில் மீடியாடெக் உடைய ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பழைய ப்ராசஸர் தான். ஆனால் இந்த ப்ரைஸ்க்குன்னு பார்க்குறப்ப இதை ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் கேமிங்க்கு வந்து இது செட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேமிங்கை தவிர்த்து மிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தப்ப டே டு டே லைஃப்பில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் சில இடங்களில் சில உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. மேபி அது சாஃப்ட்வேர் பக்கம் கூட இருக்கலாம். தென் அப்படியே சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம்னா இங்கே மோட்டோவுடைய அந்த UI தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு க்ளீனான UI. எந்த விதமான ஆட் வராது. அதனாலேயே மோட்டோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் அப்படின்னு சொன்னால் பர்சனலாக எனக்கும் அதனால தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வருது. அதுவுமே ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. பட் இதுக்கப்புறம் அப்டேட் வருமா அப்படின்ற விஷயத்தை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும் அப்படின்னு மோட்டோ சொல்லியிருக்காங்க. தென் இது போக இந்த ஃபோனில் IP52 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் விட்டு வைக்கல, இதையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் சில குறைகள் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் இதோடைய அந்த HD டிஸ்பிளே என்னை பொறுத்த வரைக்கும் இதோட அந்த 2வது கேமரா தூக்கி விட்டு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். 2வது விஷயம் என்னென்னா ஜென்ரலாக இந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோனில் யூடியூப்பில் வந்து 4K வீடியோ சப்போர்ட் ஆகாது. ஆனால் இதில் உங்களால் 4K 60 fps வீடியோவே பார்க்க முடியும். இதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏடா அப்போ அது ப்ளஸ் தானடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு பிரச்சனை வருது. இதை நீங்கள் 4K 60 fps வீடியோ வச்சிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக ஸ்டட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். திக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அப்படி பார்த்தோம்னா இதை கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் சேர்க்கணும். ஸோ இந்த ஃபோனுடைய 4GB மாடலுடைய பிரைஸ் 8249, அதே மாதிரி 8GB மாடலுடைய பிரைஸ் உங்களுக்கு 9249 அப்படின்ற பிரைஸ்க்குள்ள ஆப்போஸ் யூஸ் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் இதில் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் இதில் அதிகமாகவே தெரியுது. ஸோ 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆடே இல்லாத ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவர் பக்கம் தான் வந்தாகணும். அந்த வகையில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாம் பயோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு எதுவும் ஃபோனை பற்றின வீடியோ வேணும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from Mediatek Tamil, signing off.